வணக்கம் மக்களே, சற்று முன்னாடியான செய்தி ஒன்று விளையாடலாம். ஒவ்வொரு வாரமும் எடுக்கப்படும் சர்வேவா அனைத்து சர்வேயிலும் தாவேக்கா தான் முதலிடமா? ஜெயிச்சிடுவார் போலவே விஜய் பதட்டத்தில் திராவிட கட்சிகளா? வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது சினிமா நட்சத்திரங்கள் என்றாலே அரசியல் ஒரு பிரவேசம் என்பது தமிழ்நாட்டிற்கு ஒரு புதிதல்ல. ஆனாலும் கூட நடிகர் விஜயின் தனது தமிழக வெற்றி கழகம் மூலம்தான் களம் இறங்கியிருக்கும் வேகம் என்பது ஒரு பாரம்பரிய அரசியல் களத்தில் ஒரு பெரிய அதிர்வலைகள் எல்லாம் ஏற்படுத்தி வருகிறதா. அதாவது சினிமாவின் நட்சத்திரமாக ஜொலிக்கப்பட்டவர் தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆவார். இவர் புதிதாக தொடங்கியுள்ள தமிழக வெற்றிடம் கட்சி தான் அரசியல் களத்திலே இப்பொழுது தமிழகத்தில் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. அந்த வகையில்தான் சமீபத்தில் வெளிவரும் பல்வேறு கருத்து கணிப்புகளில் தாவேக்காவின் வாக்கு சதவீதம் என்பது வாரம் வாரம் அதிகரித்து வருவதாக காட்டுவதுடன் பல சர்வேக்களில் அக்கட்சி தான் கண்டிப்பாக முதலிடத்தை பிடிக்கும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதாவது இந்த திடீர் எழுச்சி என்பது திராவிட கட்சிகளுக்கெல்லாம், அதாவது திமுக மற்றும் அதிமுகவிற்கு ஏன் ஒருவித பதற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தியுள்ளதா. அதாவது தாவேக்காவால் தனித்து நின்று ஒரு புதிய வரலாற்றையே படிக்க முடியுமா என்ற நிலையில்தான் அரசியல் களமானது இப்பொழுதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. அந்த வகையில்தான் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் மற்றும் ஊடகங்கள் நடத்தும் இந்த கருத்து கணிப்பு என்பது தாவேக்காவின் வளர்ச்சி விகிதம் எதிர்பாராத அளவுக்கு ஒரு வேகமாக இருப்பதாக காட்டப்படுகிறதா. இந்த சர்வே முடிவுகள் சொல்வது என்னவென்றால், கண்டிப்பாக விஜய்க்கு தான் சர்வேயின் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கிறதா. திராவிட கட்சிகளுக்கு சாதகமாக இல்லாததால் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறதா. ஆரம்ப காலத்தில் கூட ஒற்றை இலக்கத்தில் இருந்த தாவேக்காவின் வாக்கு சதவீதம் என்பது தற்போது நாளுக்கு நாள் உயர்ந்து சில முன்னணி சர்வேக்களில் 20% முதல் 25% வரையான வாக்குகளை கண்டிப்பாக பெற்று முதலிடத்தை பிடிப்பதற்கான கண்டிப்பாக சாத்தியக்கூறு இருப்பதாக அரசியல் வல்லுநர்லாம் வியூகங்கள்லாம் வகுத்து வருகிறதா. அதாவது விஜய்க்கு இருக்கும் ஒரு மிகப்பெரிய பலம் என்னவென்றால், இளைஞர்கள் மற்றும் முதன்முறை வாக்காளர் என்பது மத்தியில் உள்ள அசைக்க முடியாத ஒரு செல்வாக்காகும். பாரம்பரிய அரசியல் சலிப்படியா இந்த வாக்காளர்கள் தான் கண்டிப்பாக தாவேக்காவை ஒரு புதிய மாற்று சக்தியாக தமிழகத்தில் பார்க்கப்படுகிறதா. இருப்பினும் திராவிட கட்சிகளுக்கு மாற்று கட்ட வேண்டும் என்றுமே நினைக்கும் நடுநிலை வாக்காளர்கள் கண்டிப்பாக குழப்பமில்லாமல் ஒரு தலைவர் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு முதலமைச்சர் ஆக வேண்டும் நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்தை அவர்களெல்லாம் தேர்வு செய்ததாக மக்களிடம் பேசப்பட்டு வருகிறதா. இந்த முடிவுகள் யாவுமே வெறும் கண்டிப்பாக அனுமானங்கள் என்றாலும் கூட காலத்தில் தாவேக்காவ நிர்வாகிகள் நியமனம், கிளை கட்டமைப்பு வேகம், மாற்றுக் கட்சியின் தலைவர்கள் தீவிர கண்காணிப்பு ஆகியவை இந்த எண்ணத்தை பலப்படுத்துகிறது. அதிமுகவுக்கு சவாலாகவும் அதிமுக சிதறண்டுள்ளதால் தாவேக்கா எப்பொழுதுமே தனித்துதான் களம் காணும். அதன் எதிர்ப்பு வாக்குகள் கணிசமான பகுதியாக பார்க்கப்படுகிறதா. இந்நிலையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக கிடைக்கப்படும் தகவல் என்னவென்றால், அதாவது ஒவ்வொரு நாளுமே எடுக்கப்படும் இந்த கருத்து கணிப்பில் விஜய் தான் முதலிடத்தில் இருக்கார் என்பதை இந்த கருத்து கணிப்பு ஒரு வெளிப்படையான தன்மையை உணர்த்துகிறதா. அந்த வகையில்தான் திராவிட கட்சிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு பயம் வந்துவிட்டதாக பேசப்படுகிறதா. ஏனெனில் விஜய் அவர்கள் இப்பொழுதுதான், அதாவது முதல்தான் சட்டமன்றத்தில் கண்டிப்பாக அவர் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.